வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸில் பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பாரதியார், பாரதிதாசன், சுரதா இவர்கள் சேர்ந்து முதல் பிக் டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இரண்டாவது வீடியோ இது. இதில் வந்து 10ஆம் வகுப்பில் காற்றேவா அப்படிங்கிற பாடத்தை பார்க்குறோம். இதில் மிக முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்கிறோம். இது வந்து இதற்கான பிடிஎஃப் லிங்க் என்னோட முதல் அந்த அறிமுக வீடியோவில் இருக்கும். இந்த பிளேலிஸ்டோட அறிமுக வீடியோவில் இருக்கும். ஒவ்வொரு பிக் டாப்பிக்கும் அதனுடைய முதல்ல நம்ம சொல்கிற வீடியோவில் அந்த டாப்பிக்கான அந்த புக்கோட பிடிஎஃப் மெர்ஜ்டு பிடிஎஃப் வந்து அதில் கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இதை நீங்கள் காதில் கேட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய கோணத்தில் உங்களுக்கு இதனுடைய கேள்விகள் அணுகிற முறை இருக்கும். சரி, நேரடியாக நம்ம வந்து வகுப்புக்குள்ளே போகலாம். இந்த காற்றேவா இந்த பாடலில் எப்படிப்பட்ட ஒரு இனிய வாசனையுடன் இது வந்து காற்றை பற்றி அந்த பாட்டு, காற்றேவா அப்படிங்கிற பாட்டு. இந்த காற்று எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ரொம்ப புயல் மாதிரி வந்துடக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் அடிக்கக்கூடாது, இதமாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து பாரதியார்கிட்ட இருக்குது. அந்த காற்றை எந்த அளவுக்கு ரசித்து பாடுறாருன்னு பார்த்துங்க. அவர் முதல்ல சொல்கிற கருத்து என்னென்னா, இந்த காற்று எப்படி ஒரு இனிய வாசனையுடன் வரும், இந்த காற்று இனிய வாசனை எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து பிராணரசம், நம்ம உயிர் வாழ்றதுக்கு காற்று முக்கியம். அந்த காற்று எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து. நல்லா பார்த்துங்க அவரோட எந்த ஒரு இந்த காற்றோட தன்மை எப்படி வந்து வர்ணிக்கிறாருன்னு பாருங்கள். இலைகளின் மீது நீரலைகளின் மீதும் உராய்ந்து அதிலிருந்து எனக்கு ஆக்சிஜன் எடுத்துடுவாங்க. அதான் மிகுந்த பிராணரசம் அப்படிங்கன்னா உயிர்வெளி ஆக்சிஜன் அப்படிங்கிறாரு பாரதியார். அடுத்தது, எனது உயிர் நெருப்பை நீட்டித்தின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா காற்று முக்கியம் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, அதே மாதிரி பேய் மாதிரி வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசு அப்படிங்கிறார். அடுத்தது, இந்த ஒரு வார்த்தை முக்கியம். ஏன்னா இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட கேட்கலாம். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று காற்றை நோக்கி பாடியவர் யார் பாருங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று காற்றை நோக்கி கூறியவர் பாரதியார். இங்கே சொல்லும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, மயல் உறுத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மயல் உறுத்து அப்படிங்கிறது மயங்க செய். மையல் என்றால் வந்து மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஒரு காதல் மேல் மையல் கொண்டு காணப்படுகிறான் அப்படிங்கிற மாதிரினா ஒரு மயக்கம் அப்படிங்கிறது தான் அது. அந்த மயல் உறுத்து அப்படிங்கிறது மயங்கச்சை. பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி. நாம் வந்து வேதியியல் ரீதியாக சொல்லணும்னா அது வந்து ஆக்சிஜன். லயத்துடன் அப்படின்னா சீராக, நல்ல லயத்துடன் வந்து பேசணும் அப்படின்னா சீராக பேசணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, பாரதியாரை பற்றி கொடுத்துருக்கிற குறிப்புகள். இந்த பிக் டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதியாரும் பாரதிதாசன், சுரதாவை பற்றி குறிப்புகள் தனியாக ஒரு முறையும் அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வேற்றுமைகளையும் சொல்லணும். அதனால தான் நிறைய கேள்விகளை எளிதாக அணுகிறதுக்கு அது பயனுடையதாக இருக்கும். சரி, இதில் வந்து பாரதியாரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர், எட்டயபுரத்து ஏந்தலாக அறியப்பட்டவர். இவர் வந்து ஒரு கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். அப்புறம் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, இங்கே பாருங்க இது முக்கியமான ஒரு இது இருக்குது, கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களை தந்தவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பாடல்களை பார்த்தோம்னா காவியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன காவியங்களை பாரதியார் படைத்தார்? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் காவியங்கள். சரி, குழந்தைகளுக்காக அவர் என்ன நீதி நூல்கள் பாடல்களை தந்தார் அப்படின்னா, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. நமக்கு நல்லா தெரியும், ஆத்திச்சூடி அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கான ஒரு பாடல் தான். ஆரம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு புதிய ஆத்திச்சூடி தந்தவர் பாரதியார். அதே நேரத்தில் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, நமக்கு தெரியும் பாப்பா பாட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக தான் இருக்கும். சரி, கண்ணன் பாட்டு அப்படின்னா கண்ணனும் குழந்தை தானே. ஏன்னா நம்ம குழந்தை கண்ணனை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பாரதியார் வந்து குழந்தை கண்ணனை தான் பாடினார்னு கூட நினச்சிக்கலாம். சரி, அடுத்தது, இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர், பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் தான் பாரதியார். இவரோட கவிதை தொகுப்பில் தான் அது வந்திருக்குது. இப்போ வந்து நாம் இதழ்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா சுதேசமித்திரன் அப்படிங்கிறதுலாம். சரி, மிக முக்கியமான இன்னொரு இதை தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பழங்காலத்தில் செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கடுமையான இலக்கண கட்டுப்பாட்டோடு இருக்கும். அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ஒரு மொழி அறிவு தேவை. ஆனால் இங்கே பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பாடலை மட்டும் நம்ம பாடி
அதை அவர்கள் புரிஞ்சுக்கிறது நேரடியாக அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தாது. ஏன்னா இவரோட வாழ்ந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் சுதந்திர கால காலகட்டம், சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். இங்கே வந்து இவரோட பாட்டு வெறுமனே தமிழ் ஆர்வலர்களுக்காக அல்லது தமிழ் அறிஞர்களுக்காக பாடப்பட்ட பாட்டு அல்ல, பொதுமக்களுக்காக பாடப்பட்ட பாட்டு. ஒரு உணர்ச்சி பொங்க அந்த பாடல் மூலம் உணர்ச்சி பொங்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதற்கு என்ன ஒரு வழி? பாடலாக இருக்கணும், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கவிதையாக இருக்கணும், அதே நேரத்தில் அது மக்களுக்கும் புரியணும். அப்படின்னா அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம். அப்போது ஒரே நடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு, இந்த யாப்பு இந்த இலக்கண கட்டுப்பாடுகள்லாம் விட்டுட்டு ஒரே நடையும் கவிதையும் இணைத்து உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை. நம்ம ஒரே நடைனா வசனம் தான். ஒரு பாட்டை பாடிட்டு அதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னா அது வசனம் தான். அது அந்த வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி கேள்வி வரலாமானா வரலாம். வசன கவிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அல்லது வசன கவிதை அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துக்களை கூட கொடுத்துருக்கலாம். இந்த வடி வந்து பாரதியாரால் வந்து தமிழில் அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த இது சுற்றி கேள்விகள் என்ன கிடைக்கலாம் அப்படின்னா, யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட கவிதையை உருவாக்குவது அறிமுகப்படுத்தியவர் யார், அல்லது ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு என்ன, ஃப்ரீவர்ஸ் அப்படின்னு என்ன, தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃப்ரீவர்ஸ் எனப்படும் கவிதை மரபு என்ன, இப்படிலாம் நிறைய சுற்றி கேள்விகள் கேட்கலாம். நாம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போது உணர்ச்சி பங்கு கவிதை படைக்கும் இடங்களில் இந்த யாப்பு அப்படிங்கிறது தடையாக இருக்கக்கூடாது. இதனால தான் இலகுவாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வசன கவிதை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். இந்த வசன கவிதை தான் பிற்காலத்தில் புதுக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவமாக உருவாக காரணமானது. இது பாரதியாரோட மிக சிறந்த சமயோதித செயல்பாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விடுதலை போராட்டத்துக்கு மிக முக்கியமானது மக்களிடம் எழுச்சி தானே. சரி, ஓகே. அடுத்தது பாரதியாரோட இன்னொரு பாடல் இதில் குறிப்பிட்டிருக்கு. திக்குகள் எட்டும் செதறி தத்தீம் திருட இது மாதிரி ஒரு இசையுடன் கூடிய இயற்கை ஒலிகளை பயன்படுத்தி பாடுற பாடலை பாடியவரும் பாரதியார் தான். இந்த பாடலை நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்துங்க. அடுத்தது பாரதியாரை பற்றி மிக மிக புதிய அல்லது மிக முக்கிய கருத்துக்கள் இருக்கிற பாடம் எதுனா இந்த இதழாளர் பாரதி அப்படிங்கிறதான். நிறைய கேள்விகள் இதிலிருந்து வரும். குறிப்பாக ஒரு கேள்வி இதிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் கேட்டிருக்கிற முறையை பார்க்கும்போது இந்த பாடத்தோட எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும். அது என்ன கேள்வி அப்படின்னா, அந்த கேள்வி எனக்கு தெரியும், ஆனால் வந்து எந்த இதில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்து இந்தியா அப்படின்னு ஒரு நாளிதழை வந்து சனிக்கிழமை தோறும் வெளியிடும் வார இதழை பாரதியார் வெளியிட்டிருக்கார். நான் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா என்பது நாளிதழா அல்லது வார இதழா? இதுதான் கேள்வி. இங்கே நாளிதழ் வார இதழ் அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா என்பது சனிக்கிழமை தோறும் வெளியாகும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. எங்கே தெரியுது? இந்த பாடத்துக்குள்ளே தெரியல, இந்த அட்டையில் தெரியுது. கருத்து படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் இந்தியா சனிக்கிழமை தோறும் வெளியாகும். அப்போ கேள்வி இதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்தியா என்ற நூல், அதாவது எந்த இதழ் எப்பப்போ வெளியிடுறது அப்படின்னு, வாரந்தோறும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம வந்து இந்தியாங்கிற அந்த அட்டப்பட்டத்தை பார்த்து எந்த நாள் வந்திருக்குன்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் அப்படின்னா வாரந்தோறும். ஏன் அடுத்த கேள்வியில் இப்படி கூட கேட்கலாம்ல, இந்தியா என்ற பாரதியார் இதழ் எந்த நாள் வெளியானது அல்லது எந்த நாள் தோறும் வெளியாகிறது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஸோ கொஞ்சம் தெளிவாக அதில் பார்த்து புரிஞ்சுங்க. இதிலிருந்து மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கலாம். பெரும்பாலும் பாரதியார்னா கவிஞர், பாடலாசிரியர், இது நமக்கு மட்டும் தெரியும். இங்கே என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, பாரதியாருங்கிறது கவிஞர் மட்டும் கிடையாது, சிறந்த பேச்சாளர், பாடகர் என்ற ஒரு பதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. பாடகர் பாரதியார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்குவோம்னா, இதை பார்த்தா இது தான் ஆகணும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாடகர் அப்படின்னு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோமானா தெரியல. தீம் திருடுன்னு சொல்லிட்டு ஒரு இசையோட அந்த ஒரு லயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறப்ப நிச்சயமாக பாடகராக தான் இருந்திருப்பார். அடுத்தது கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் மொழி அதிகமாக தேர்ந்தவர் பாரதியார். அதனால் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அரசியல் அறிஞர், பாரதியார் வந்து அரசியல் அறிஞர் அப்படின்னா விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்ட அனைவருமே அரசியல் நோக்கி தான் பயணிச்சிருப்பாங்க. அடுத்தது பாரதியாருங்கிறது ஒரு ஆன்மீகவாதி. இது எல்லாத்துக்கும் மேலாக சிறந்த இதழாளர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இவர் வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பணிக்கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிய பாரதி. எட்டயபுரம் தான் இவர் வந்து எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் தான் பாரதியார். எட்டயபுரம் தான் இவர் வந்து வாழ்வித்தது. அங்கே வந்து அந்த பணி கட்டுப்பாடு தன்னோட வேலையினால் விடுதலை போராட்டத்திற்கான தன்னோட பங்களிப்பு குறைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து வெளியேறி இவர் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியர் பணியில் சேர்ந்தார். மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம். அந்த வகையில் மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் தான் பாரதியார் வந்து தமிழாசிரியர் பணியில் சேர்ந்தார். அங்கிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சுதேசமித்ரன் என்ற இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். சுதேசமித்ரன் இதில் வந்து ஒரு உதவி ஆசிரியராக தான் பொறுப்பேற்றிருக்கார். பாரதியின் உலகளவு பார்வை கூர்மையான இதழில் பணியோடு தூண்டுகோலாக இருந்திருக்கணும். நம்ம இந்த முக்கியமானதை மட்டும் பார்த்துடலாம். சுதேசமித்ரன் அதில் வந்து உதவி ஆசிரியராக சேர்ந்திருக்காரா? சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பால பாரதி. பாரதம் அப்படின்னா இந்தியா தான், பாலனா குழந்தைங்க, யங் இந்தியா அப்படிங்கிறது தான்
அந்த பாலபாரதி அப்படிங்கிற ஒரு இதழ், விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றியிருக்கார். அப்போ இவரோட மிக முக்கியமான அந்த இதழாளர் பணி அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த இதழ்கள் முக்கியமாக வருதுன்னா சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அதாவது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, இந்த இதழ்களாக அவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது தம்முடைய படைப்புகளை வேற இதழ்களையும் வெளியிட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவருக்கு எப்படி தன்னோட இதில் மட்டும் ஆசிரியராக இருக்கலாமா, வேற இதழ்களையும் தன்னுடைய பாடல்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த படைப்புகள் வெளியிட்ட இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வஜன மித்ரன் அப்படின்னு ஒரு நூல், ஒரு இதழ், ஞானபானு, அடுத்தது காமன்வெல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரம் போன்ற இதழ்களில் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இதெல்லாம் ஒரு புதுமையான கேள்விகள். ஞானபானு என்ற இதழில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டு அதில் உங்களுக்கு பாரதியார், பாரதிதாசன் அது மாதிரி கூட கொடுக்கலாம். அப்போ இவர் எந்தெந்த இதழ்கள் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் பார்த்தா சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வெல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னாகரம் இதெல்லாம் தம் படைப்பை வெளியிட்டார். இப்போலாம் ஒரு விஷயத்தை சொன்னாவே அந்த விஷயத்தை தான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையோ ஒரு கதையோ எழுதுனா ரொம்ப பெருமை பேசுகிற இந்த காலத்தில் தான் அப்படிங்கிற ஒன்று ஒழித்து ஆங்கிலேயர்களோட கெடுபடியால் நம்ம கருத்துகள் மக்களிடம் போய் சேரணும். அதற்கு தன்னோட பேர் முக்கியம் கிடையாது. தனக்கு சில புனைப்பெயர்களை வச்சு அதன் வழியாக தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டு கொண்டே இருந்தார். இதன் அடிப்படையில் அவரை ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவரோட கருத்து மட்டும் மக்களிடம் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அவரோட முதன்மையான நோக்கமே விடுதலை போராட்டத்துக்கான புரட்சி கவிஞர் மூலம், கவிதை மூலம் வெளிப்படணும் அப்படிங்கிறதுனால தான். அந்த அடிப்படையில் இவர் என்னென்ன புனைப்பெயர்களை பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இலசை சுப்பிரமணியன், இது இவரோட ஒரு புனைப்பெயர். இலசை சுப்பிரமணியன் என்பது ஏன்னா சி சுப்பிரமணிய பாரதியார் இவரோட பேர், இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இலசை சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகையில் இவரோட புனைப்பெயராகும். சாவித்ரி அப்படின்னு ஒரு புனைப்பெயராக வச்சிருக்காரு. சிசு பாரதி அப்படின்னு வச்சிருக்காரு. அதனால சிசு பாரதி, சி சுப்பிரமணிய பாரதி தான் சிசு பாரதின்னு சுருக்கி வச்சிருக்காரு. அடுத்தது வேதாந்தி அப்படின்னு தன்னோட பெயர் வச்சிருக்காரு. நித்திய தீரர் அப்படிங்கிற பெயரில் படைப்புகள் வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் உத்தம தேசாபிமானி அப்படிங்கிற பேர்லையும், ஷெல்லிதாசன் அப்படிங்கிற பேர்லையும், காளிதாசன், சக்திதாசன் அப்படிங்கிற பேர்லையும், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் இதெல்லாம் பல புனைப்பெயர்கள் எழுதியிருக்கிற புனைப்பெயர்கள். இது சக்தி கொடுன்னு அவர் பாடுறதுனால சக்திதாசன்கிறதுலே வச்சிருப்பார் போல இருக்கு. அப்போது இவரோட புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இலசை சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லலாம், சாவித்ரி, சிசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் இதெல்லாம் அவரோட புனைப்பெயர்கள். அதே மாதிரி இந்த கருத்து படங்கள், கேலிச்சித்திரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக மக்களிடையே நேரடி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இப்போ எங்கள் வயசில் காமிக்ஸ் பாடம் படிச்சிருக்கிறோம், அந்த புக்கை படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு அந்த படமும் சேர்ந்து நமக்கு கதை சொல்லும். அது பேர் தான் கருத்து படம். அந்த கருத்தை அந்த படம் சொல்லணும். கேலிச்சித்திரங்கள், அந்த கருத்து படங்கள் தான் அதை கேலிச்சித்திரங்களாக இப்போ நிறைய நம்ம கார்ட்டூன் வெளியிடுறாங்கல்ல, அது மாதிரி கேலிச்சித்திரங்களாக. நாங்களாம் தேடி போய் ராணி காமிக்ஸ் புக்கை வாங்கி படித்தோம். அந்த ராணி காமிக்ஸில் அந்த மாயாவி, முகமுடி இதெல்லாம் இன்றைய சூழலில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே டோரா புஜ்ஜி தான் தெரியுது. சரி, இந்த கருத்து படங்கள், கேலிச்சித்திரங்கள் இதெல்லாம் வெளியிட்டிருக்காருன்னா இதற்கு அவர் தூண்டுதலாக இருந்தது என்ன? கருத்து படங்களும் கேலிச்சித்திரங்களும் தமிழ் இதழ் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவரே பாரதி தான். இதுக்கு எந்த தாக்கம் எங்கிருந்து வந்துச்சுன்னா லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி. அப்போ கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி கிடையாது, கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதி. இதற்கு முன்னாடி லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்ச் முதலிய இதழ்களில் கருத்து படங்களை கொண்ட இதழ்கள் இருந்தது. இவரோட ஒரு ஆசை ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா சித்ராவளி அப்படின்னு ஒரு பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார். ஆனால் அதை செய்யாமே இறந்துட்டார். இப்போ இவர் ஆசைப்பட்டது எதுனா சித்ராவளி அப்படின்னு சொல்லிட்டு, சித்திரம்னா நமக்கு தெரியும், அதுதான் கருத்து நம்ம ஒரு படமாக வரைகிறது தான் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சித்திரம் மூலம் நமக்கு ஒரு வழி அப்படின்னா வளிமண்டலத்தில் கூட குறிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லீ தான் வந்திருக்கு. அந்த பேரில் ஒரு கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ்களை நடத்த விரும்பினார். ஆனால் அதால் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டார். அப்போது இந்தியா, விஜயா ஆகிய இதழ்கள் வழியாக கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்து படங்கள் தமிழில் அறிமுகப்படுத்திய நூல்கள் எது அப்படிங்கிற ஒரு குறுக்கு கேள்வி கூட கேட்கலாம். இந்தியா, விஜயா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பாரதியார் மட்டுமே சில விஷயங்கள் செஞ்சார்னா அப்படி கிடையாது. இதழியல் அப்படிங்கிற இந்த ஒரு துறையில் பாரதியாருக்கு துணை ஆசிரியர்களாக அவரிடம் சேர்ந்து
பணியாற்றிய பலர் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. அது யார் யார் அப்படின்னா பிபி சுப்பையா. இவரெல்லாம் வந்து பாரதியாரின் இதழில் வந்து துணை ஆசிரியர்களாக, பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றிருக்காங்க. பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வ ராமசாமி, பரளிசு நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர். இங்கே நெல்லையப்பருங்கிறது மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். தன்னுடைய தம்பியாகவே நெல்லையப்பரை இவர் நினைச்சிட்டு இருந்தார். அந்த வகையில் இவரோட துணை ஆசிரியர்கள் பார்த்தோன்னா பிபி சுப்பையா, ஹரிஹரன், என் நாகசாமி, வ ராமசாமி, பரளி சு நெல்லையப்பர், கனகலிங்கம் போன்றோர். ஆங்கிலேய ஆட்சியில் ஆங்கிலம் பெரும்பாலும் பரவி இருந்தது. இதழ்களை நடத்துகிறதா இருந்தாலும் பத்திரிகைகள் இதில் எல்லாமே பெரிய அளவில் ஆங்கில கலப்பு தான் அப்போ இருந்தது. அந்த வகையில் ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசுவதையே வியப்பாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இப்போ கூட நம்ம வெளியில் போய் தூய தமிழில் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று கொஞ்சம் மேலே பார்ப்பாங்க. சரி, ஏதோ இவனுக்கு ஆயிடுச்சு, ஏதோ படித்து இவனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. இதே காலகட்டம் தான் அப்பயும் இருந்தது. ஆங்கில கலப்பின்றி தமிழ் பேசுவதை வியப்பாக பார்த்தவர்களுக்கு இடையில் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யாருன்னா பாரதி தான். அந்த தைரியம் உள்ளவரும் பாரதி தான். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெண் விடுதலைக்காக பாரதியார் பாடுபட்டார் அப்படின்னு உலகறியும். அதனால் பல பெண் கல்லூரிகளுக்கு பாரதியார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த வகையில் பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் அவர் வந்து ஒரு குறள் வெண்பா எழுதியிருக்காரு. குறள் வெண்பா நமக்கு தெரியும். திருக்குறள் வந்து குறள் வெண்பாவில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதே மாதிரி ஒரு திருக்குறளை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்னவோ அது மாதிரி ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு. அப்போது பெண்களுக்காக எழுதிய குறள் வெண்பா எந்த இதழில் வெளியிருந்தது அப்படின்னா சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினா அது பெண்ணிடத்துக்காக எழுதப்பட்ட பாடலான்னு நூலான்னு தெரியல, இதழான்னு தெரியல. சரி. பெண்மை அறிவுயர பீடோங்கும், பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு. இது வந்து பார்த்தா திருக்குறள் மாதிரி தெரியும். இவர் எழுதின குறள் வெண்பா பாரதியாரின் திருக்குறள்னு சொல்லக்கூடாது இல்லை, பாரதியாரின் குறள் வெண்பா. ஏன்னா திருக்குறள்னு தனியாக ஒரு பிராண்டட் அது. இப்போ பாரதியாரின் குறள் வெண்பா அப்படின்னு சொன்னால் இதை நம்ம பார்த்தா திடீர்னு திருக்குறள் மாதிரி தெரியும். இருந்தாலும் பெண்மை அறிவுயர பீடோங்கும், அந்த பெண்மை தான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியாரோட அடிப்படையான ஒரு கருத்து இருக்குது. இதை வந்து கூற்றாக கொடுத்து கூட காரணத்தில் கேட்கலாம். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காரு பாருங்க, எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை, ஒரு தர்க்கம், ஒரு சாஸ்திரம், ஒரு பத்திரிகை விஷயம், எதை எழுதினாலுமே வார்த்தைங்கிறது சொல்கிற மாதிரியே அமைந்து விட்டால் நல்லது. ஒருத்தர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இப்போ பேசுகிற மாதிரி எழுதிட்டா என்ன சரியாக இருக்குமில்ல, அது அவர்களுக்கு புரியுமில்ல. இப்போ அதுதான் அவருடைய பாதை. இப்போ இந்த மிக முக்கியமான இந்த இந்திய இதழோட ஒரு பக்கத்தை இந்த இதில் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இந்திய இதழ் சனிக்கிழமை தோறும் வெளியாகும் ஒரு இதழ். இதன் அடிப்படையில் இது வந்து வாரந்தோறும் வெளியாகும் வார இதழ் இந்தியா. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கருத்துப்படம் வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்துப்படத்தை கொஞ்சம் உற்று பார்த்தா தெரியும். கடல் வந்து கப்பல் போயிட்டு இருக்கு, வெளியிலிருந்து ஆரவரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? கப்பல் கட்டுவோம் அப்படின்னு பாரதியாரோட அந்த கொள்கை, அந்த முழக்கம், அந்த எதிர்பார்ப்பை நம்ம வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கப்பலோடைய தமிழ் பேர் பெற்றார்ல, அந்த வகையில் ஒரு சுதேச கப்பல் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வரித்து வரவேற்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து படத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த இதழ் இந்த பக்கத்தை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது சனிக்கிழமை தோறும் இந்திய இதழ் வெளியாகும். இந்த கருத்து படம் 1907 வெளியானது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, இந்த படத்தோட இது பார்த்தோம்னா சிகப்பு வண்ணத்தில் இருக்குது இந்த பிரிண்ட். இதுக்கு காரணம் என்னன்னா, புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது என்பதால் தான் அடிமைத்தலையிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியாவின் இதழில் அந்த வண்ணத்திலும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுது. அடுத்தது, பாரதியார் வந்து இதழாளர் அப்படிங்கிறதுக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இறக்கும் போதும் இதழாளராகவே இறந்தார். அப்படின்னா இறக்கிறதுக்கு முதல் நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக பாரதியார் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. பாரதியாரின் இறுதி எண்ணம் கூட தன்னுடைய இதழில் யாரை பற்றி வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது அப்படின்னா அமானுல்லா கானை பற்றி. சரி. அடுத்தது, விடுதலை போராட்டம் ஒன்றே நோக்கமாக கொண்ட இவர் தன் நண்பர்கள் பெயரையும் தம் கூடி பேசும் இடங்களையும் கூட புனைப்பெயர்களாக மாற்றியிருக்கார். அந்த புனைப்பெயர்கள் சில நகைச்சுவை உணர்வோடு இருக்கும். தன் மனைவியையே புனைப்பெயரில் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. தன் மனைவி பெயர் வந்து செல்லம்மா. இந்த செல்லம்மாவை கண்ணம்மா அப்படின்னும் வள்ளி அப்படிங்கிற புனைப்பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காரு. பாரதியார் தன்னுடைய மனைவியான செல்லம்மாவை கீழ்கண்ட எந்த பெயர்களில் வந்து புனைப்பெயர்கள் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்ணம்மா, வள்ளி. இதெல்லாம் கேள்வியாக வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. எது வேணாலும் கேள்வியாக வரலாம், வரும் வரைக்கும் நமக்கு தெரியாது. அடுத்தது, நமக்கு ஏற்கனவே பார்த்ததான் தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறை வந்து தமிழில் கையாண்ட முன்னோடி வந்து பாரதியார் தான்.
அதே போல் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதிய முன்னோடி. அப்போ பத்திரிகைலாம் முதல்ல ஆங்கில தலைப்பு இருக்கும், அதனுடைய டிரான்ஸ்லேஷனாக தான் தமிழ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆங்கில தலைப்பு எழுதி கீழே தமிழ் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். அப்போ தானே இதழ் வெளியிட முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு கருத்தை வெளியில் சொல்கிறதுங்கிறது சுதந்திரமாக சொல்ல முடியும், சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் போய் மறைஞ்சிக்கலாம். ஆனால் இதழாக வெளியே வரணும் அப்படின்னா ஆங்கில அரசுக்கும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி வந்து ஆங்கிலத்தில் தலைப்பு இருந்தாலும் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதி தான் முன்னோடி. அது என்ன பெரிய ஆங்கிலம், நான் தமிழ்லேயே வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணிச்சல் இருந்ததும் பாரதி தான். முறுக்கு மீசி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குது பாருங்க. சரி, தலைப்பிடலை, அந்த தலைப்பை பற்றி பாரதியார் சொல்கிற வார்த்தை தான் மிக முக்கியம். மகுடமிடல். நீங்கள் ஒரு பத்திரிகைக்கு டைட்டில் வைக்கிறீங்களா, அது டைட்டில் கிடையாது, அந்த பத்திரிகையோட மகுடம் அதுதான். அதனால் தலைப்பிடலை மகுடமிடல் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் 1905 to 7 இந்த காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்தினார் பாரதி. அதன் பிறகு ஆங்கில தலைப்பை கைவிட்டதோடு சுதேசமித்திரன் அந்த இதழில் வந்து ஆங்கில தலைப்பை வைப்பதையே அவர் சாடியிருக்கார். அதே மாதிரி தான் இவர் வந்து ஆங்கிலேய கெடுபிடியால் இவர் வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறார். ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் அப்போ கிடையாது, அது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது. அந்த பகுதியில் இவர் சென்று அங்கேயும் ஒரு கூட எடுத்துகிட்டு போன இதில் என்ன அப்படின்னா இந்தியாங்கிற இதில் வந்து கூடவே எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இருந்து நடத்த ஆரம்பித்தார் பாண்டிச்சேரியில் இருந்து, அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்து இதில். ஆக இந்த இதழாளர் பாரதியில் கேள்விகளுக்கு பஞ்சம் இல்லை. திரும்ப அந்த பிடிஎஃப் நீங்கள் ஒருத்தர் படிச்சுட்டு இது ஒருத்தர் நீங்கள் கேட்டுட்டு இதிலிருந்து நான் விட்ட நுணுக்கமான கேள்விகளை நீங்கள் எடுத்து கையாளுங்க. அதுதான் பயிற்சி அப்படிங்கிறது. அதுதான் ஒரு ஆசிரியராக நடத்துவது அப்படிங்கிறது எளிது. இது வந்து நீங்கள் ஒரு ஆடியோவை கேட்கும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமாக படிக்கிறப்ப இதிலிருந்து விடுபட்ட சில கேள்விகளை உங்களால் நோட் பண்ண முடியும். அதுதான் மிக முக்கியம். என்னோட பேட்ச் இதில் வந்து அதை தான் நான் வந்து மாணவர்களிடம் எதிர்பார்ப்பேன். எதை ஒரு நடத்தி முடித்தாலும் அதிலிருந்து நான் எடுக்காத கேள்விகளை மாணவர்கள் எடுத்து அனுப்பும் பொழுது அதுவும் மற்ற மாணவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாரதியாரோட ஒரு கடித இலக்கியம், கடிதம். இந்த கடிதத்தையே இதில் கொடுத்துருக்குறாங்க. பாரதியாரோட கையெழுத்து ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த பாரதியாரோட கையெழுத்து எப்படி அவர் எழுதியிருக்காருன்னு பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து காணுகின்ற வரம் கிடைச்சதுக்கு நம்ம பெருமை கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாரதியார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அந்த ஆளுமையில் வந்து அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்குறது உண்மையாலுமே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இதுலேருந்து பார்த்தாவே தெரியும் எளிய தமிழ் தான் எழுதியிருக்காரு. இந்த லை போடுறதெல்லாம் வந்து நான் படிச்சுக்கிட்ட காலத்துலேயுமே இது வந்து வழக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதனோட தாக்கம் என்னுடைய சில எழுத்துக்களில் கூட கொஞ்சம் வேகமாக வரும்பொழுது இந்த இது மாதிரி லை போடுறதுக்கு வந்துடும். இந்த லை போடுறாங்களே இப்படி போட்டு இப்படி எழுத்து வர்றது, இந்த லை இருக்குது பாருங்கள், இதை வந்துடும். ஸோ எளிமையான தமிழ் எழுதியிருக்கிற அந்த கடிதம் இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். எங்கேருந்து எழுதியிருக்காருன்னா புதுச்சேரியிலிருந்து எழுதியிருக்காரு. தேதி 1905 நினைக்கிற அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற இந்த கடிதத்தை அப்படியே அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து அதுக்கு போயிடுச்சு. கடித இலக்கியம் அப்படிங்கிறதும் தனி அழகு, அதுவும் ஒரு இலக்கிய வகை தான். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் கடிதம் எழுதுகிறாங்க. இவர் வந்து 1915 இதில் வந்து தம்பி நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் இருக்கிற சரத்துக்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அந்த கடிதத்தை முழுமையாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்ல படிச்சிங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வழி சொல்கிறாரு, நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுவதே நம் வலிமை பெறுவதற்கு வழியாகும், வேறு வழி இல்லை. இந்த அர்த்தம் புரியுதா? நம்மளோட ஒருத்தர் மெலிவராக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து நம்ம இடத்துக்கு தூக்கி விடணும். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் இடத்துக்கு இறங்கி அவர் வந்து நமக்கு நிகராக செஞ்சு அவர்கள் வந்து அந்த பாடல் மூலம் வலிமை பெறுவதற்கு உதவணும் அப்படின்னு தம்பி நெல்லையப்பருக்கு இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது உனக்கு ஹிந்தி, மராட்டி ஆகிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்தது. அந்த பாஷை பத்திரிகையில் என்ன அற்புதமான புதுமைகள் பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை நன்மை உண்டாகும்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறதோட காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹிந்தி, மராட்டிலாம் தெரியுதில்ல, அந்த பத்திரிகையில் எவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் இருக்கும். அதை அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் அது நன்மையாகும். மொத்தத்தில் கருத்து, நன்மை இது எல்லாமே கிடைக்கணும். எந்த மொழியிலிருந்து கிடைச்சாலும் பரவாயில்ல. அதனால தான் வந்து பாரதி வந்து மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கூட நம்மளால் சொல்ல முடியுது. கருத்துக்கள் கிடைச்சா போகுது, எந்த மொழியில் இருந்தால் என்ன. அந்த வகையில் நெல்லையப்பருக்கு என்னென்ன மொழிகள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவர் கேட்குறாருன்னா, ஹிந்தி, மராட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் இருக்கிற கருத்துக்களையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் பாரதியாரோட ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் எப்பயுமே தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற தமிழை நம்ம வளர்க்குறோம், தமிழை போற்றி புகழுறோம், அந்த அந்த காப்பியங்களை, அந்த 50 காப்பியங்களை நம்ம வந்து பாராட்டுறோம், அதோடு நிறுத்திக்க வேண்டாம். ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் இதெல்லாம் தமிழ் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ வந்து உங்களுக்கு புதிய யோசனை இருக்கணும்.
பிற இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புதிய புதிய இன்பங்கள், புதிய யோசனை, புதிய செய்தி எல்லாமே தமிழில் சேர்ந்துகிட்டே இருக்கணும். பழமை தமிழை மட்டுமே பாராட்டி கொண்டு இருக்கிற காலம் கிடையாது. புதிய தமிழையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது தமிழ் வந்து புதிய கருத்துக்களையும் வரவேற்கிறார் பாரதியார். அந்த வகையில் அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்கால மூடர்களை கண்டு எப்படி சிரிக்க சொல்கிறாருன்னா, குடல் குலுங்க சிரி அப்படிங்கிறாரு. அந்த பழசையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க, அது இப்படி இது அப்படின்னு புதுமைக்கு கொண்டு வாங்க. அந்த பழத்தை பிடிச்சி தொங்கி நம்ம பிழைச்சா போதும் அப்படிங்கிற அந்த பழங்கால மூடர்களை கண்டு குடல் குலுங்க சிரி அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமான அடுத்த ஒரு பார்வையாக பார்க்க முடியுது. அடுத்தது தம்பி நெல்லை பிரஸ் நோக்கி நீங்கள் இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, தமிழ்நாடு வாழ்க என்று எழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர என்று எழுது, வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுது. மளிகைன்னா மலிவாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தமிழ் பள்ளிக்கூடங்கள் நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க அப்படின்னு எழுது. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள் என்று எழுது, அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்று எழுது. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது. தொழில்கள் 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 என்று கூவு, வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருக, இதெல்லாம் வந்து அப்படின்னு எழுது. முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வானநூல் இயற்கை நூலின் 1000 கிளைகள், இது எல்லாமே தமிழ்நாட்டில் மலிந்திடுக என்று முழங்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை திரும்ப நீங்கள் கேளுங்க, திரும்ப நீங்கள் பாருங்கள், அவரோட ஆர்வம் நமக்கு புரியும். தமிழ்நாடு வாழ்கணும் இருக்கணும், நோய்கள் தீரணும் இருக்கணும், தமிழ் பள்ளிக்கூடம் வீதிதோறும் இருக்கணும் அப்படிங்கணும். அந்த பள்ளிக்கூடம் மட்டும் சாதாரணமாக இருந்துக்கூடாது, நவீன கலைகளெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு உடம்புல இருக்கிற 2 தலைகள், அதில் ஒன்றில் ஒன்று தாழ்வு கிடையாது. அப்படி வந்து பெண்ணை ஒருத்தன் தாழ்வு செஞ்சானா அவன் கண்ணை குத்தி கொண்டான், பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் அப்படிலாம் ஒரு இனி இருக்கணும். தொழில் 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 என்று கூவு, ஏன்னா இன்னைக்கு வந்து பாரதியாருங்கிறது வெறும் அப்படியே பாட்டை அழகாக எழுதி ஒரு கவிஞனாக பேராக்கணுங்கிறது கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த குறைஞ்ச வயசில் இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். அவர் ஒரு 70-80 வருஷம் இருந்திருந்தாருன்னா பாரதியாரோட திருக்குறளுக்கு அடுத்தது பாரதியார் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு இயல்பு கொண்டு வரவர். துரதிருஷ்டம் கொஞ்சம் எளிமையிலே இறந்துட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்தது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தம்பி நெல்லையப்பர் எழுதிய கடிதத்தின் சுருக்கங்கள் இது. அடுத்தது பாரதி பற்றிய இந்த பாடத்தோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதோட வந்து புதிய புத்தகத்தில் பாரதியாரை பற்றிய எனக்கு தெரிந்தளவு பாடங்கள் இதில் கொடுக்கப்பட்டுருச்சு. அடுத்து இந்த பழைய புத்தகத்தை அடுத்து இதில் பார்க்கணும். இதில் கடைசியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எட்டயபுரம் மன்னரின் பரம்பரை வரலாறு கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் வந்து வம்சமணி தீபிகை என்ற நூலில் 1879 வெளியிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் தான் பாரதியார். அப்போ அந்த எட்டயபுரம் மன்னர்கள் இருக்காங்களே, அவர்களோட பரம்பரை வரலாறு பற்றிய நூல் எது அப்படின்னா வம்சமணி தீபிகை. இதை வெளியிட்டவர் கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர். அந்த பதிப்பை வந்து திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி அப்போ ஆட்சி செஞ்ச வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு வந்து 6/8/1919 1919 கடிதம் எழுதினார். 1919 மிக முக்கியமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும், ரவுடி சட்டம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை நம்ம அந்த ஐயன்களை பார்க்குறப்ப அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ரவுடி சட்டம் 1919 வெளியானது. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வம்சமணி தீபி அப்படிங்கிற நூலை கொஞ்சம் நான் திருத்தி எழுதுறேன், அதில் சில குற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்ல தமிழில் அமைத்து தருவேன் அப்படின்னாரு. ஆனால் எவ்வாறு வந்து அவருடைய ஆசை நிறைவேறாமே போயிடுச்சு. எப்படி வந்து அமான உள்ளான பற்றி நாம் வந்து ஒரு இதழில் வெளியிடணும்னு சொல்லிட்டு அவர் இறுதியாக நினச்சாரோ, அதே மாதிரி தன்னை ஆளாக்கி எட்டயபுரம் மன்னரின் பரம்பரை பற்றி நம்ம ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கொண்ட பாரதி அதை எழுதாமே போயிட்டார். பல விதமான குற்றங்களுக்கு அந்த நான் திருத்தி எழுதுறேன்னு சொன்னார் வழி, அது நடக்கல. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலின் மூல வடிவம் 2008 வெளி வந்திருக்கு. இளசைமணி அப்படிங்கிறவர் அதை வெளியிட்டிருக்காரு 2008. மொத்தத்தில் சுப்பிரமணி வெளியிட வேண்டிய அந்த நூலை நம்ம இளவலாக இளசைமணி வெளியிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வம்சமணி தீபிகை அப்படிங்கிறது வந்து எட்டயபுரம் மன்னரின் வம்சத்தை பற்றி தெரிந்தக்கூடிய ஒரு நூல். அது 2008 தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது எட்டயபுரம் பாரதி எழுதிய கவிதை கடிதம், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே அடுத்தது சில முக்கியமான இது என்னென்னா, இந்த பரசிசு நெல்லையப்பர் அப்படின்னு சொல்கிறாருல, இவர்கிட்ட வந்து துணை ஆசிரியராக பணியாற்றன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம்ல, அவர் யாருன்னா அவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவரும் ஒரு கவிஞர் தான், ஒரு எழுத்தாளர் தான், மொழிபெயர்ப்பாளர். அதான் அவர் சொல்கிறார்ல, மராட்டி ஹிந்தியில் இருக்க நல்ல விஷயங்கள் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான், அவர் ஒரு இதழாளர் தான். அதை விட முக்கியமானது பதிப்பாளர் அப்படிங்கிற பன்முகம் கொண்டவர். மிக முக்கியமானது பதிப்பாளர் அப்படிங்கிறது தான். அதற்கு உதாரணம் என்னன்னா, பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பிரித்தவர். இதுலேருந்து நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பாரதியார் எழுதின பாடல்களில் பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டுலாம் பார்த்துருக்கோம். நாட்டு பாட்டுன்னு எழுதியிருப்பார் போல இருக்குது, அது இப்போ தான் நமக்கு தெரியுது. முரசு பாட்டுன்னு எழுதியிருப்பார், அதுவும் இப்போ தான் தெரியுது.
கேள்விகளை கஷ்டமாக இருக்கணும்னா முரசுப்பாட்டு எழுதுவர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம், நாட்டுப்பாட்டு எழுதுவர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம். இப்போ கேள்விகள் அப்படி தானே போயிட்டு இருக்கு. அடுத்தது பாரதியார் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி அதில் துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியரும் பணியாற்றவர் யாருன்னா நெல்லையப்பர். அதிலிருந்து நமக்கு தெரியுதுன்னா பாரதியார் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகோபாரி, தேசபக்தன் இந்த இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கார். கொஞ்சம் இதை நல்லா பாருங்க. சூரியோதயம், கர்மயோகி இந்த இதழ்கள் பாரதி நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இதில் துணை ஆசிரியராக இருந்தவர் நெல்லையப்பர். லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களும் துணை ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா இந்த இதழ்கள் இவர் நடத்தல, வேற ஒருத்தர் நடத்தின இதழ்கள் இது. இந்த தேசபக்தன் பாரதியார் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூரியோதயம், கர்மயோகிலாம் பாரதியார் நடத்திய இதழ். இந்தியா, விஜயா இது மாதிரி இதழ்கள் கூட சூரியோதயம், கர்மயோகி இருக்கும். ஆனால் லோகோபகாரின்னு கூட வச்சுங்க, லோகோ உபகாரியும் தேசபக்தனும் இவர் நடத்திய இதழ் கிடையாது. அந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்து நெல்லையப்பர் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கார் அப்படின்னு இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, பாரதியார் வாழ்த்தி அவனா அண்ணனோட வாழ்த்தாம எப்படி உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனார் வாழ்க்கை வரலாற்றும் எழுதியுள்ளார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் அப்படின்னு நூலில் இடம்பெற்றிருக்கு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அப்போ இருந்து படிக்கிறதுக்காக தான் எட்டயப்பர் கிட்ட உதவி கேட்டு 15 வயசுல கடிதம் எழுதியிருக்காரு பாரதியார். அந்த கவிதை கடிதம் அது முதல் கொண்டு தன் மறைவிற்கு முன்னர் குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் வரை, அதாவது இதழில் அமானுல்லானுக்கனை பற்றி நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அதே நேரத்தில் அந்த எட்டயப்பரை பற்றி, அந்த அமானுல்லானுக்கன் பற்றி எழுதப்பட ஆசைப்பட்டும் நடக்கல. எட்டயப்பரை பற்றி ஒரு அந்த வம்சமணி தீபிகையை நான் தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் நல்லா எழுத்தரன்னு சொன்னார், அதுவும் நடக்கல. கடைசியாக அவர் எழுதினதுன்னா குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் மறைவுக்கு முன்னர். இதெல்லாம் ஒரு இறுதி காலகட்டத்தை எடுத்து காமிக்கிற ஒரு விஷயங்கள். அந்த கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல் இருக்கிறதுனால அதுதான் பாரதியோட நடை அழகு. 7 ஆண்டுகள் இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதத்தினுடைய அருமை தம்பியாக கருதி அன்பு காட்டினார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த அளவில் பாரதியை பற்றி மிக நிறைய கருத்துக்கள், நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இதில் பார்த்துருப்போம். இது வெறுமனே ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் கேட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பழைய புத்தகத்திலையும் பாரதியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை கேட்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் தொடர்ந்து சந்திப்போம். இந்த 0001 இந்த பிளேலிஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் பாக்கி இருக்கிறது பாரதிதாசன், சுரதாவை பற்றியும் இந்த பழைய புக்கை பற்றியும் இருக்குது. அது விரைவாக வெளிவரும். தேங்க்யூ டு ஆல்.